கோவை மாநகரில் கொலை, கொள்ளை போன்ற பெரிய சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் ரவுடிகளை கட்டுப்படுத்த போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சில ரவுடிகள் அடிதடி, கட்ட பஞ்சாயத்து போன்ற குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். இதுபோன்ற வரலாற்று பதிவேட்டில் உள்ள ரவுடிகள் பலர் மீது பொதுமக்கள் புகார் அளிக்க தயங்குகின்றனர். அவர்கள் மேலும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் இருக்கும் வகையில் சென்னை மாநகர போலீஸ் சட்டத்தின் கீழ் மாநகரில் இருந்து வெளியேற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி முதற்கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 27 ரவுடிகளை 6 மாதங்களுக்கு மாநகரில் இருந்து வெளியேற மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மேலும் 83 பேர் மாநகரில் இருந்து வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை மீறி மாநகருக்குள் வலம் வரும் ரவுடிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய வரலாற்று பதிவேடு குற்றவாளியான கோவை வெங்கிட்டாபுரம் புவனேஸ்வரி நகர் சத்யா வீதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவருக்கும் மாநகரை விட்டு வெளியேற சம்மன் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த சம்மனை மதிக்காமல் மாநகரில் வலம் வந்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வந்துள்ளார். இதையடுத்து சாய்பாபா காலனி போலீசார் அவரை மார்ச் 19ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர்.